இந்த நாளிலும் கூட நாம் நேற்றைய தினத்திலே நான் அறிவித்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலரை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சிலரை அழைக்கிறார். யாரை அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர் அழைப்பதின் நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் ஒருவரை கர்த்தர் அழைக்கிறார் என்கிறதான அதனுடைய காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நேற்றைய தினத்திலே பரிதிமேய்வை இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த ஒரு மனுஷரை குறித்து பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து சகையுவை அழைத்தார். ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார் என்றால் அதற்கு காரியங்கள் இருக்கும், காரணங்கள் இருக்கும். எல்லாரையுமே அவர் அழைக்கிறது கிடையாது. பரிதிமேயுவை அவர் அழைத்ததற்கு காரணம் அவனுடைய மேலான ஒரு தெளிவான ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரை கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சத்தத்தை கேட்டு அவன் அத்தனை தடைகளை தாண்டி அவன் அழைத்தான். ஆண்டவரும் அவன் எல்லாரும் அதட்டினாலும் தடைகளை தாண்டி அவன் அழைத்தான். ஆண்டவரும் அவனை திரும்ப அழைத்தார். அதே போலதான் இந்த சகை விஷயத்துல பாத்தீங்கன்னா, எரிகோ என்றதான பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த எரிகோ, அதுவும் எரிகோ தான், இது எரிகோ தான். அது எரிகோவுக்குள்ள போற ஆண்டவே, இது எரிகோவுக்குள்ள. இந்த எரிகோவுக்குள்ளே பார்க்கும் பொழுது சகையு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவர் ஒரு மிகப்பெரிய அரசாங்க பதவியிலே இன்கம் டாக்ஸ் ஆபீசராக இருக்கிற மனுஷன், படித்தவன், ரோமன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவன் ஆயக்காரன், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான். அவர்களுக்கு தலைவன் அப்படின்னா அதுல ஒரு யூனியன் லீடரை போல இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி, தைரியம் உள்ளவன், ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து அநியாயமாய் சம்பாதித்ததான ஐஸ்வர்யம். அதுல பெரிய பணக்காரனாவே இருக்கிறான். அப்படிப்பட்ட சகையு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்கிறதை அவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பொழுது அவன் அவரை பார்க்க வந்ததின் காரியம் ரொம்ப அழகா இருக்கும். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அங்கதான் இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறார். அந்த மரத்தினடியில சீக்கிரம் இறங்கி வந்துறார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த சகையு ஏன் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. பரிதிமேயு பிச்சைக்காரன், இவன் பணக்காரன். அப்படி டோட்டலா வேற. அவன் பிச்சைக்காரன், இவன் பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன். அந்த பணம் தவறாய் சம்பாதிக்கப்பட்டதுதான். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதே எரிகோவுக்குள் வந்துவிட்டார். வந்தவுடனே அவரை பார்க்க வேண்டும் என்று இவனுக்கு ஆசை. இவனுக்கும் அந்த பரிதிமேய்க்கு ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கேட்டீங்க, ரெண்டுமே எரிகோ தான். இதிலே பரிதிமேயு குருடனாய் இருந்தாலும் கூட அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து வைத்திருந்தான். இவன் பணக்காரனாய் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து வைத்திருந்தான். ஏற்கனவே அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அதனாலதான் அவரை எப்படியாவது நேர்ல பார்க்கணும்னு ஆசையோடு இருந்திருக்கிறான்.
இப்பொழுது தன்னுடைய ஊருக்கே அவர் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எப்படியாகிலும் இவரை பார்த்து விட வேண்டும், நேர்ல பார்த்து. அதுதான் அவனுடைய ஆசை, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். பரிதிமேயு எப்படி உலக காரியத்தை எதிர்பார்த்து அவன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடவில்லையோ, அதே போல இந்த சகேயும் பாத்தீங்கன்னா உலக காரியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரவில்லை. இவனுக்கும் அதேதான், அவனும் உலக காரியத்திற்காக கூப்பிடல, உலக காரியத்துக்காக பார்க்க வரல. இவர் எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு ஆசை, அவர் எப்படிப்பட்டவரோ அதை பார்க்கணும்னு ஆசை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை கூப்பிடணும்னா அதுல அடுத்த ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது ஆண்டவரை அறிகிற அறிவை தேட வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு, அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நாம் அவரை தேடினால் அவர் நம்மளை கூப்பிடுவார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ பேர் தேடுறாங்க, பல விதங்களிலே தேடுறாங்க, கூப்பிடுறாங்க. காரியங்களுக்கும் உலக நன்மைகளுக்கும் உலக ஆசீர்வாதங்களுக்கும் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற இந்த நாட்களிலே அவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்வதற்காக அவரை தேடுவது என்பது மிக முக்கியமான காரியம். பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அவரையும் அவருடைய சகலவிதமான மேன்மைகளை கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருப்பதற்காக சகலத்தையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்போ அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன்கிறார். இந்த இடத்துல இதே காரியம்தான் இந்த சகேயுவுக்குள் இருக்கிறது. எப்படி ஆகியும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். இன்றைக்கு நம்ம வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள், செய்திகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், பார்க்கிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக நாம் அவரை தேடணும். சும்மா ரசித்து விட்டு போகக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக அல்ல, அல்லது நம்ம சபைக்கு வருகிறோம் அல்லது ஒரு ஜெபத்துல கலந்து கொள்கிறோம் என்றால் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. ஆண்டவரை அறிய வேண்டும், என் இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும், இந்த உலகத்திலே நான் அவரை அறிய வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை நமக்குள் இருக்கணும். நீங்க வேதத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு தாகம் உங்களுக்கு இருக்கணும். சபையில செய்தி கேட்கும் பொழுதெல்லாம் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த வாஞ்சையோடு தாகத்தோடு நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். இந்த மனநிலையை கர்த்தர் உண்மையாகவே விரும்புகிறார். அப்ப இவன் வந்தது ஒரு உலக பிரகாரமான நோக்கம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடி அவன் வந்திருக்கிறான். இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பரிதிமேயுக்கு தடை இருந்ததோ அதே போல இவனுக்கும் ஒரு தடை இருந்துச்சு. பரிதிமேயுக்கு ஜனங்கள் கூப்பிடாதே என்று சொல்லி தடுத்தாங்க, இவனுக்கும் ஜனங்கள்லாம் தடை. உயரமாய் இருந்ததுனாலே பார்க்க இடம் கொடுக்காதபடிக்கு ஜனங்கள் தடுத்தாங்க. உயரமான ஜனங்கள், இவன் குள்ளனான மனுஷன், அதனாலே ஜனங்கள் இவனை இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடி குறுக்க நின்றுட்டாங்க. அவனுக்கும் மனுஷர்கள் தடை, இவனுக்கும் மனுஷர்கள் தடை. ஒண்ணு சொல்றேன், நல்ல சென்ஸ்ல நீங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா என்னைக்குமே தடை வரும். புரியுதா? மேலான நோக்கத்தோடு கர்த்தரை பார்க்கணும், கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தடை வரும். பரிதிமேயுவும் பாத்தீங்கன்னா மேலான நோக்கத்தோடு இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவனுக்கு தடை வந்துச்சு. அதே போல இவனும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்ட பொழுது தடை வருது. அவன் உயரமான மனுஷர்கள் எல்லாம் குறுக்க நிற்கிறாங்க. ஆனால் ஒண்ணு சொல்லணும், தடைகள் என்பது நாம திரும்பி போகிறதற்கு அல்ல. தடைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே
அதை தாண்டுவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு தடைகளை வைக்கிறார். உங்க வாழ்க்கையில சில தடைகள் இருக்கிறதா? அந்த தடைகள் நீங்கள் பயந்து பின்வாங்கி போகிறதற்கல்ல. அந்த தடைகள் நீங்கள் அதை தாண்டுவதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் தடை. செங்கடலை கண்டு மறுபடியும் எகிப்துக்கு போகிறதற்காக அல்ல, செங்கடலை பிளந்து கொண்டு போகிறதற்காகத்தான் செங்கடல் அங்கு இருக்கிறது. தடைகள் என்னைக்குமே தகர்க்கப்பட வேண்டுமே தவிர தடைகள் நம்மை தடுத்து விடக்கூடாது. புரியுதுங்களா? தடைகள் எல்லாமே தகர்க்கப்படும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சில தடைகள் இருக்கலாம். நீங்க நல்ல சென்ஸ்ல ஆண்டவரை தேடி அவரை அறிகிற அறிவை அடைவதற்காக நீங்க கர்த்தரை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளையா இருப்பீங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளும் தகர்க்கப்பட்டு போய் உங்களுடைய மைண்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்குமானால் உங்களுக்கு குறுக்கே நிற்கிறதான எல்லா தடைகளும் கண்டிப்பாய் தகர்க்கப்பட்டு போகும். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தரை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேடுகிறதற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் கண்டிப்பாய் தகர்க்கப்பட்டு போகும். அப்ப இதனிடத்துல தடை இருக்கிறது, அதை தாண்டுகிறான். எப்படி தகர்த்து விட வேண்டும்? அவன் ஓடுகிறான், ஒரு மரத்தின் மேல் ஏறி விடுகிறான். இயேசு கிறிஸ்தவனுடைய மனதை பார்க்கிற நல்ல இருதயம். வாழ்க்கை மோசமா இருக்குது, பலவிதமான தவறான விதத்திலே பணம் சம்பாதித்த வாழ்க்கை, ஒரு மோசமான வாழ்க்கை, சாட்சியற்ற வாழ்க்கை, ஜனங்கள் எல்லாரும் இவன் பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குது. ஆனாலும் கூட அவனுடைய இருதயமோ செம்மையா இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் அடிப்படையிலே மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, இவன் நல்ல இருதயம் கொண்டதான ஒரு மனுஷன். ஆகினாலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இறங்கி வாண்டார். சீக்கிரமாய் இறங்கி வா கூப்பிடுறார், நீ வா, நீ இறங்கி வா. இயேசு அவனை அழைக்கிறார், சீக்கிரமாய் இறங்கி வா. எதுக்கு? நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவருக்கு நல்ல ஒரு இருதயம் உள்ளவர்கள், ஆண்டவரை அறிகிற அறிவை தேடுகிறவர்கள், ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறவர்களோடு ஆண்டவர் தங்க விரும்புகிறார். அவர் கூப்பிடுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்ம கூட தங்குறதுக்கு அவர் ஆசைப்படுறார். நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிரசனம் நிலைத்திருக்க வேண்டுமா? தெய்வ சமூகம் உங்க வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், நல்ல ஒரு தாகத்தோடு ஆண்டவரை அறிய வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு கர்த்தரை தேடி பாருங்க. உங்கள் வாழ்க்கை தேவ பிரசனத்தினால் நிறைந்திருக்கு. ஆண்டவர்களோடு தங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையோடு தங்குவார், உங்களோடு தங்குவார், உங்களை வாசஸ்தலமாய் தெரிந்து கொள்வார், உங்களை தமக்கென்று பரிசுத்த ஸ்தலமாய் தெரிந்து கொள்வார். உம்முடைய கர்த்தர் தம்முடைய ஆலயமாக உங்களை மாற்றுவார். உங்களோடு கூட அவர் தங்கி இருப்பார், உங்களுக்குள் அவர் தங்கி இருக்கிறதை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கும். நீங்க அவரை தேடும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரை போல நான் மாறணும், ஆண்டவருடைய சுபாவம் எனக்கு வேண்டும், அதனால் அவரை பார்க்க வேண்டும், அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இப்படி உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நேராய் செம்மை உள்ளதா இருந்தால் நிச்சயம் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறதை உங்களால் கண்டிப்பாய் உணர முடியும். அவர் உங்களோடு தங்க ஆசைப்படுறார். எப்போ தெரியுமா? அவர் கூப்பிட்டு வாலண்டியரா உங்களோடு தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறார். எப்போ? நாம் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால் நிச்சயம் அவர் நம்மை அழைத்து நம்மோடு கூட தங்க ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வாஞ்சைகள் பெருகட்டும், ஆவிக்குரிய வாஞ்சைகள் பெருகட்டும், ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற தாகம் இருக்கட்டும். வேதத்தை ஆர்வத்தோடு படிச்சு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தெய்வ பிரசனத்தினால் உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் நம்மோடு தங்குவதற்காக. சரியா? இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் நம்மோடு தங்குவதற்காக. இன்றைக்கே ஸ்பிரிச்சுவலா தேடுங்க. அவர் எப்படிப்பட்டவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு தேடுங்க. ஆண்டவர் உங்களை நேசிப்பார், உங்க கூட தங்கி இருந்து உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரீர் தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க நேசிக்கிறீங்க. அப்பா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று வகை தேடி
வந்த சகையுவுக்கு தேவரே நீங்க அழைப்பு கொடுக்கிறீங்க, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து அவரோடு கூட தங்குபடி போனீங்களே. தேவரீர் எங்கள் இருதயம் உமக்கு முன்பாய் செம்மையாய் இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களை அழைத்து எங்களோடு கூட தங்கி இருந்து எங்கள் வாழ்க்கையே தேவ பிரசனமாய் மூடி இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க ஆண்டவர். எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் எங்களுக்குள்ளும் இருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென்.